சுல்தானேட் ஆஃப் ஒமான். இங்கே பல இடங்களில் அங்கே வாழக்கூடியவர்கள் அந்த ஓமானிஸ் அவர்களுடைய மொழியை, அரபு மொழியை, அதைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். அடுத்தபடியாக ஆங்கிலம் பேசுகிறார்கள். தாய்மொழியும் ஆங்கிலமும். இது 2 லாங்குவேஜ் ஃபார்முலா. இது போதுமானது தான். எல்லா அரேபியர்களும் உலகெங்கிலும் அவர்கள் சென்றாலும் அவர்கள் பேசக்கூடிய அரபு மொழி தாய்மொழி. இரண்டாவது ஆங்கிலம்தான், இங்கிலீஷ். இப்படி இருக்கையிலே 2 லாங்குவேஜ் ஃபார்முலா இஸ் குட் ஃபார் ஆல். இதில் 3வது மொழியோ 4வது மொழியோ 5வது மொழியோ அவசியம் இல்லை. தேவை இருந்தால் அவர்கள் எந்த ஊருக்கு எந்த இடத்திற்கு போகிறார்களோ அந்த மொழியை அவர்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் அங்கே வியாபாரம் செய்யலாம், அதிக நாள் தங்கி ஏதாவது வியாபாரம் செய்யலாம், சுற்றுலா செய்யலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். 2 லாங்குவேஜ் ஃபார்முலா. அதை ஏன் 3வது மொழியை படிக்க வேண்டும், பயில வேண்டும், பேச வேண்டும் என்று ஒன்றிய அரசு கட்டளையிடுவது போல் செய்கிறது. இல்லை என்றால் உங்களுக்கு தரக்கூடிய சலுகைகள் கிடையாது என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. அவர்களிடம் அறிவு இருப்பதாகவும் தெரியவில்லை. இப்பொழுது ஓமன் நாட்டில் பல இடங்களில் ஆங்கிலம் பேசுகிறார்கள். அவர்களுக்கு தாய்மொழியை தவிர வேறு எந்த மொழியும் அவசியப்படவில்லை. இதுதான் உண்மை. இதுக்கு மாறாக இந்தியாவில் இப்படி ஒரு 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை கொண்டு வருவது அபத்தமானது, அறிவற்ற செயல், முட்டாள்தனமானது என்று தான் நான் கருதுகிறேன். அது தென் மாநிலங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த தற்பொழுது மகாராஷ்டிராவில் சேர்ந்து விட்டது. அதுபோல கல்கத்தா, அந்த இடத்திலும் இந்த ஃபார்முலா தான். எந்த ஃபார்முலா? இருமொழிக் கொள்கை தான். ஹவுரா, வெஸ்ட் பெங்கால். இது ஏன் அவர்களுக்கு உரைக்கவில்லை என்று எனக்கு புரியவில்லை. அதனால்தான் இந்த இடம் ஜபல் அக்தார், இது சுல்தானேட் ஓமானில் மஸ்கட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால்தான் இங்கிருந்து இதை நான் பதிவு செய்கிறேன்.